Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பூரி கிழங்கு மசாலா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா என்னோட சேனலுக்கு Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பூரி கிழங்கு மசாலா செய்யிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். வாஷ் பண்ணி ரெண்டா கட் பண்ணிட்டு குக்கர்ல ஆட் பண்ணி 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகற இந்த நேரத்துல நம்ம ஒரு பல்லாரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணோம் அப்படினா கிரேவி வந்து டேஸ்டா இருக்காது. சோ நீல வாக்குல கட் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறமா நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். கிட்ஸ்க்கு கொடுக்க போறேன். அதனால வந்து நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இந்த டிஷ்க்கு வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். சோ உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்ல ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுல வச்சு தட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் இது வந்து கடலை மாவு 1/2 கப் எடுத்துர்க்கேன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பொருள். இது வந்து கிரேவி வந்து திக்னஸா கொடுக்கும். அதனால இத வந்து நாம எடுத்துர்க்கோம். இப்போ வந்து ஒரு pan வந்து சூடு பண்ணிக்கலாம். pan வந்து சூடானதுக்கு அப்புறம் அதுல 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். சாதாரண குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து இந்த கிரேவி நல்ல வாசனை கொடுக்கும். அப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். இந்த மூணுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணனும். நல்ல கலர் வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இஞ்சி துண்டுகளையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பா மறக்காம சேர்த்துக்கோங்க. அப்பதான் கிரேவி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கற சமயத்துல நாம வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். அதோட தோலை வந்து இப்போ நீக்கிக்கலாம். I'm in love with your hair, your lips, your silhouette in the moonlight shine. Will my love you won't ever be alone, my son. உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த குட்டி பவுல் வச்சு மேஷ் பண்றேன். நான் வந்து குட்டி குட்டியா மேஷ் பண்றேன். ஏனா குழந்தைகளுக்கு கொடுக்கறதால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிழங்கு மாதிரி வேணும் அப்படினா அதுக்கு தகுந்தாப்ல நீங்க மேஷ் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்ல பொன்னிறமா வதங்கிருச்சு. அதுக்கு அப்புறமா இதல வந்து 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். டிஷ்க்கு தேவையான சால்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க கடலை மாவை நல்லா தண்ணியா கரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். Two minutes மட்டும் வதக்கி விட்டா போதும். அதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கலாம். அதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் இன்னைக்கு ஆட் பண்றேன். Three minutes மட்டும் நல்லா கொதிக்க விட்டா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு அப்புறம் வாசனைக்காக மல்லி இலை சேர்த்துக்கலாம். டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சூப்பரான கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. I can't forget the day we met. Your eyes so blue. Friends, இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படினு நம்புறேன். இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். Thanks for watching. Tata, bye bye.